ராஜாங்கம் நிரபராதின்னு தமிழ்ச்செல்வி நீதிமானோட முகத்திரிய கோர்ட்டு முன்னாடி கிழிச்செறிஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மலர் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. நாளைக்கு ராஜாங்க மாமாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்களா, அதுக்குள்ள உண்மையை நிரூபிச்சாகணும். இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியை அழைச்சிக்கிட்டு தமிழ்ச்செல்வி நேரா ஜெனியோட வீட்டு வாசலுக்கு போக, தமிழ்ச்செல்வி வந்திருக்க விஷயத்த அங்க ஜெனி தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த ஜெனியும் அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து, என் வீட்டுக்கு எதுக்காக வந்த தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்க, என்ன ஜெனி, நான் உன்னை தேடி வந்திருக்கேன், என்னை பார்த்து எதுக்காக வந்தேன்னு சொல்ற? ஆமா, இப்போ நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன், என்னையும் குத்தி கொலை பண்ணி போட்டுடலான்னு இங்க நீயும் உன் அப்பாவும் கிளம்பி வந்திருக்கீங்களா? ஜெனி என்ன சொல்ற? தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட நான் உதவி கேட்டேன், ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அதே மாதிரி உன் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு என் புருஷன் அந்த சக்தியவும் கொலை பண்ணி போட்டுட்ட. இதுதானே உண்மை? எல்லாரும் திட்டம் போட்டு என் அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு தான் என்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. என் சக்தியை கொலை பண்ணிட்டீங்க. என் சக்தியை நான் முழுசா கூட கண்ணால பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி அழுதுகிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, ஜெனி அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். எந்த ஒரு தப்பும் செய்யாத என் மாமா ஜெயில இருக்காரு, அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் ஜெனி, நீ புரிஞ்சுக்க. கண்டிப்பா என் மாமா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. சக்தியை யாரோ திட்டம் போட்டுதான் கொலை பண்ணியிருக்காங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்க ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி கிட்ட தமிழ்ச்செல்வி என்னதான் எடுத்து சொன்னாலும், போத நிறுத்து. அன்னைக்கு நானும் சக்தியும் இதோ இருக்கே இதே ரூம்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என் அப்பா அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. வந்த கொஞ்ச நேரத்துல ராஜாங்கம், அதாவது உங்க மாமாவோட போன்ல இருந்து என் அப்பாவுக்கு போன் கால் வந்தது. இதோ இதோ சக்தியை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டே அப்படியே சக்தியை என் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கடைசியில நான் அவனை போனமா தான் பார்த்தேன் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க நீதிமானோ அங்க சக்திய தன்னோட அடியாட்கள் அடைச்சு வச்சிருக்க. நேரா நீதிமான் அங்க சக்தியை போய் பாக்குறாரு. டேய் என்னடா இவன் நாம சொல்ற பேச்சு கேக்குறான்ல, இங்க இருந்து தப்பிச்சு போயிட போறான். இவனை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு தேவை இவனோட உயிர் கிடையாது. அந்த ராஜாங்கம் 10 வருஷத்துக்கு ஜெயில அனுபவிக்கணும். அவனோட பதவியில இருந்து விலகணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவனை நான் இங்க புடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிமான் சொல்ல, உடனே கூட இருந்த அடியாலுமே, என்னங்க தலைவரே, இவனை போய் அடைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? ஆமா, இவனை அன்னைக்கே கொலை பண்ணி போட்டிருக்கலாமே. எதுக்காக இன்னொரு பாடியை எடுத்துக்கிட்டு போய் அந்த முள்போதற்குள்ள போட்டுட்டு கடைசியில போலீஸ்லாம் இவன் தான் செத்து போனதா அங்க போலீஸ்ல தெரிஞ்சு போச்சு. இப்போ இவனை என்ன பண்ண போறீங்க? இல்லடா, இவனோட உயிர் போக கூடாது. எனக்குன்னு ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல. எனக்கு தேவை அந்த ராஜாங்கத்துக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். இவனை காலம் ஃபுல்லா இங்கேயே வச்சு அடைச்சு வைக்கணும். அதுதான்டா என்னோட குறிக்கோள். சரிடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இவன் மட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனானா அதுக்கப்புறம் கூண்டோட நாம மாட்டிப்போம். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிமான் தன்னோட அடியாட்கள் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் இங்க சக்தியோ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும். அந்த ராஜாங்க ஐயா ஜெயிலுக்கு போகவே கூடாது, அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க இருந்த ரவுடிங்களோ இங்க சாப்பிடறதுக்காக வெளியே போக, அங்க ஒருத்தனோட போனையும் இங்க சக்தி பாத்துறாரு. அந்த போனை எடுத்து இங்க சக்தியோ மெதுவா தன்னோட ஜெனிக்கு ஃபோன் பண்ண, இங்க ஜெனியோ அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஜெனி ஃபோன் அடிக்கிறத பார்த்து வேக வேகமா ஜெனி அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேச, ஹலோ ஹலோ ஜெனி, நான் தான் சக்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட குரல் கேட்டதும் இங்க ஜெனியும், சக்தி சக்தி நீயா, நீ செத்து போயிட்டதா இங்க போலீஸ் எல்லாம் சொன்னாங்களே. ஹலோ ஜெனி, இல்ல ஜெனி, நான் செத்துலாம் போகல, நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன ஒரு இடத்துல அடிச்சு வச்சிருக்காங்க, ஆனா எங்கன்னு தெரியல அப்படின்னு இங்க சக்தி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அடியாட்கள் வர்றத பார்த்ததும், ஜெனி இங்க அடியாட்கள்லாம் வராங்க, நான் அப்புறமா உனக்கு பண்றேன், நீ திரும்பவும் கால் பண்ணிடாத, கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன கொலை பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தி உடனே போனை வச்சுட்டு தூரமா தள்ளிவிட, இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ, ஜெனி என்ன ஜெனி, யார் இது போன்ல ஏதோ சக்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப பதட்டத்தோட கேட்க, உடனே ஜெனி இருந்துகிட்டு, ஆமா ஆமா சக்தி தான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன சொல்ற, சக்தியா? அவன் தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போலீஸே சொல்லிட்டாங்களே. தெரியல, எனக்கு நல்லாவே குரல் தெரியுது. அவன் தான், நான் இன்னும் சாகல, என்ன அடைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லலாம். எங்க காட்டு, மறுபடியும் நான் ஃபோன் பண்றேன். இல்ல ஃபோன் பண்ணாத, அவனை கொலை பண்ணிடுவாங்களாம், அதனால ஃபோன்லாம் பண்ண வேண்டாம். சரி விடு, நாம ஃபோன் பண்ண வேண்டாம், ஆனா அந்த நம்பரை இப்போ என்கிட்ட கொடு. என்ன தமிழ்ச்செல்வி, இப்போ எதுக்காக ஃபோன் நம்பர்லாம் கேட்குற?
ஆமா, சக்தி இருக்க இடத்த கண்டுபிடிக்க வேண்டாவா? அந்த நம்பரு எந்த இடத்துல இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நாம போயிடலாம். அதுக்கப்புறம் சக்தியையும் நாம காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜெனியும் அந்த நம்பரை கொடுக்க, அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு செல்லப்பாண்டி, தமிழ்ச்செல்வி, ஜெனின்னு 3 பேருமே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஏற்கனவே எங்க ராஜாங்கத்தை அடைச்சு வச்சிருந்த அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க தமிழ்ச்செல்வி வர, யாருமா நீ? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். சக்தி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ, என்னது சக்தி ஃபோன் பண்ணானா? என்னம்மா, என்ன கதை விடுற? இங்க பாரு, சக்தியோட பணத்தை நாங்க தான் அந்த முட்புதர்ல இருந்து எடுத்தோம். அவனோட ஆதார் முதற்கொண்டு எல்லாத்தையும் இதோ நிக்கிறாங்களே ஜெனி, அவங்க கிட்ட காட்டணும். இவங்களுமே சக்திங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் உயிரோட மறுபடியும் ஃபோன் பண்ண முடியும்? இந்த பொண்ணு சொல்லுதுன்னு நீயும் நம்பிக்கிட்டு இங்க வந்து கதை அழுந்துக்கிட்டு இருக்காத. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கம்மா. சார், நாங்க சொல்றது உண்மை சார். சக்தி தான் சார் யாரோ அடைச்சு வச்சிருக்காருதா அவர் சொல்லியிருந்தாரு. சீக்கிரமா அவர் இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, சரிம்மா, ஏதோ நீ சொல்ற, உனக்காக நான் கேட்குறேன். எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் கேட்க, அந்த நம்பரை வாங்கி இங்கே இன்ஸ்பெக்டருமே ஃபோன் பண்ணி பார்க்க, அந்த ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வர்றதை பார்த்ததும் இங்கே இன்ஸ்பெக்டரோ, என்னம்மா இங்கே வந்து கதாலக்கறதும் இல்லாமல் ஆஃப்ல இருக்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் ராஜாங்கத்தை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கான்ஸ்டபிள், போய் ராஜாங்கத்தை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அங்க இருந்த தமிழ்ச்செல்வி வேற வழி இல்லாம நேரா இங்க ஜெனி செல்லப்பாண்டியை அழைச்சுக்கிட்டு வெளியே வராங்க. இப்போ என்ன பண்றது தமிழ்? இவரும் இப்படி சொல்லிட்டாரே, வேற வழியே இல்லை. நாமளே அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண வேண்டியதுதான். நாமளே வா. எப்படி? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட மாமா சைபர் கிரைம்ல தான் வேலை செய்யறாரு. அவங்க கிட்ட கொடுத்தா கண்டிப்பா இந்த நம்பர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத ஜெனி, நாம சக்தியை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி அந்த நம்பரை எடுத்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அங்க அந்த நம்பரையும் கொடுக்க, கொஞ்ச நேரத்துல இங்க தமிழ்ச்செல்வி, ஜெனி, செல்லப்பாண்டின்னு காத்துக்கிட்டு இருக்க. அங்க அங்க தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்டுமே ஃபோன் பண்ணி, தமிழ்ச்செல்வி, அந்த ஃபோன் நம்பர் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எங்கள் மாமா உனக்கு அனுப்பியிருக்காரு, கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே அந்த நம்பர் ட்ரேஸ் அவுட் ஆன அந்த லொக்கேஷனுக்கு நேராக இங்கே செல்லப்பாண்டி ஜெனியனை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்குமே போகிறாங்க. ஜெனி, நீ எதுக்கும் கவலைப்படாத. சக்தி கூட நீ நினச்ச மாதிரியே சந்தோஷமாக வாழ்வ. அதே மாதிரி ராஜாங்க மாமாவை எப்படியாவது அவர் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் உண்மையை நிரூபிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜாங்க மாமாவை எப்படியும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே செல்லப்பாண்டியோ, அம்மாடி தமிழ், நீ சொன்ன இடம் வந்துருச்சுமா. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நீ இங்கே வேணா இரு, நான் வேணா போய் அந்த சக்தி தம்பியை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்ல, அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வரேன். ஜெனி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஆட்டோ இறங்கி நேரா அந்த முட்புதர் இருக்க இடத்துக்குமே போறாங்க. அம்மாடி தமிழ்ச்செல்வி, அதோ தெரியுதே ஒரு பாழடைஞ்ச பில்டிங், அது உள்ளதான் அந்த தம்பியை கடத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த கட்டடத்துக்கு உள்ள போக, அங்க சக்தியை கட்டி போட்டு வச்சிருக்கிறத இங்க ஜெனியும் தமிழ்ச்செல்வியும் பார்க்க, ஜெனியோ வேக வேகமா போய் அங்க சக்தியை தன்னோட கட்டுகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு, சக்தி நீ உயிரோட தான் இருக்கியா? நீ செத்து போயிட்டதா எல்லாருமே என்கிட்ட வந்து போய் சொன்னாங்களா? கடவுளே, போலீஸ்லாம் நீ செத்து போயிட்டதாவே நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தியை கேட்க, உடனே அங்க சக்தி இருந்துகிட்டு, ஜெனி நீ எதுக்கும் கவலைப்படாத, இது எல்லாமே ஒரு கூட்டு சதிதான். ராஜாங்க அமைச்சரை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த நீதிமான் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ ஆணவ கொலைங்கிற பேர்ல என்ன கொலை பண்ண மாதிரி ஏதோ ஒரு பணத்தை, முண்டமான பணத்தை, அதாவது தலை இல்லாத ஒரு பாடியை எடுத்துக்கிட்டு போய் முட்புதர்ல போட்டு என்கிட்ட இருந்த ஆதார் கார்டு, லைசன்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த பணத்துல போட்டுட்டு நான் தான் செத்து போயிட்டதா உறுதி பண்ணிட்டாங்க. நான் உயிரோடு தான் இருக்கேன் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்தி ஒண்ணா சொல்ல, இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே செல்லப்பாண்டி இருந்துகிட்டு, அம்மாடி தமிழ்ச்செல்வி, இதை கேட்கும்போது என் ஈரக்கொலையே நடுங்குது. சரி சரி, ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், நாம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தியை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப, அதே நேரம் அங்க நீதிமானோட அடியாட்கள் அந்த இடத்துக்கு வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த செல்லப்பாண்டி பக்கத்துல இருந்த கட்டை எல்லாத்தையும் எடுத்து அந்த அடியாட்களை அடிக்க ஆரம்பிக்க, தமிழ்ச்செல்வி, ஜெனின்னு எல்லாருமே அங்க எதிர்த்து போராட, ஒரு வழியா அங்க இருந்த ரவுடிங்களை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு சக்தியை காப்பாத்தி வெளியவும் கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்த ராஜாங்கம் ஒரு பக்கம் நிக்க, இன்னொரு பக்கம் அங்க ஜோசப் நின்னுக்கிட்டு இருக்க. அங்க இருந்த வக்கீலோ இங்க ஜட்ஜை பார்த்து, யுவர் ஆனர்,
இதோ இருக்காரு ஜோசப், இவரு தன்னோட பொண்ணோட புருஷனையே ஆளை வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்காரு. இதோ இருக்காரே ராஜாங்க கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வக்கீல் சொல்ல, உடனே ஜட்ஜோ அங்க ஜோசப்ப பார்த்து, என்ன ஜோசப், நீங்க தான் உங்க மருமகள் சக்தியை கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, ஆமாங்க ஐயா, நான் ராஜாங்க ஐயா கூட சேர்ந்துக்கிட்டு என் மருமகனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குற்றவாளி கூண்டில் நின்றுக்கிட்டு சாட்சி சொன்னதை கேட்டதும் இங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, என்ன ராஜாங்கோ, இவர் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கேட்க, ராஜாங்க இருந்துகிட்டு, இல்லைங்க சார், நான் யாரையும் கொலை பண்ணல. இந்த ஜோசப் என்ன இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி என்னை தனியா வர சொன்னாரு. நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் சரக்கு அடிக்கிறதுக்காக இவன் என்ன கூப்பிட்டான். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் முகத்தால் அடிச்ச மாதிரி அங்கேயே சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆனா திட்டம் போட்டு என்னமோ என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இப்படியெல்லாம் இவன் இங்க நின்று போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, இன்னொரு பக்கம் ஜோசப்போ, இல்ல நீதிபதி ஐயா, இதோ இருக்கானே இந்த ராஜாங்கம், இவன் தான் சக்தியை கொலை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்க, உடனே அங்க தமிழ்ச்செல்வியோ, யுவர் ஆனர், நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி உள்ள வர, யாரு எதுவா பேசுறதா இருந்தாலும் இந்த குற்றவாளி கூண்டுல வந்து நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்ல, உடனே எங்க தமிழ்ச்செல்வி, எங்க மாமா ராஜாங்கம் மேல எந்த தப்பும் கிடையாது, சக்தியை எங்க மாமா கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி வாக்குமூலம் கொடுக்க, உடனே ஜட்ஜ் இருந்துகிட்டு, என்ன சொல்றீங்க, கொலை பண்ண ஜோசப்பே ராஜாங்கம் கூட சேர்ந்துதான் கொலை பண்ணனு வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது ராஜாங்கம் கொலை பண்ணலன்னு அவ்வளவு உறுதியா நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்க, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, சக்தி கொஞ்சம் உள்ள வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தமிழ்ச்செல்வி குரல் கொடுக்க, இங்க ஜெனியும் அங்க சக்தியை அழைச்சிக்கிட்டு கோர்ட்டு உள்ள வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த சேது, அப்பத்தா, மோகனான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக, இன்னொரு பக்கம் ராஜாங்கம் ஜோசப்புக்குன்னு 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓ இன்ஸ்பெக்டர், இவன் தானே சக்தி, இவன் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்னமோ கேஸ இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க, ஆனா இந்த சக்தி உயிரோட வந்து நின்று இருக்காரு. என்ன சக்தி, உங்களுக்கு என்னாச்சு, நீங்க செத்து போயிட்டதால போலீஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்க, உடனே அங்க சக்தி இருந்துகிட்டு, இல்லைங்க ஐயா, என்னை யாரும் கொலை பண்ணல, என்னை கொலை பண்ணலான்னு சொல்லி தலைவர் நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட மாமனார் ஜோசப் என்னை கடத்தி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. எப்படியோ தமிழ்ச்செல்வி என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதிமான் தான் ஐயா, மற்றபடி ராஜாங்க ஐயா மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜோசப் வாக்குமூலம் கொடுக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்கம், அங்க இருந்த ஜோசப்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடே முட்டாள் சேது, பாத்தியா, கடைசியில அந்த சக்தி சாகவே இல்லை, உயிரோட இருக்கான். உண்மையை தமிழ்ச்செல்வி நிரூபிச்சிட்டா. ஆனா தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்டு தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு அனுப்பிட்ட. இப்போ உன் அப்பா வெளியே வரத்துக்கு காரணமும் தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்க கோர்ட்டில் இருந்த ஜட்ஜுமே, என்ன இன்ஸ்பெக்டர், ஒரு பணம் தலையில்லாத பணம் இருந்ததுன்னா அதுக்காக நீங்க அப்படியே அது சக்தின்னு உறுதி பண்ணிடுவீங்களா? இங்க பாருங்க, இந்த கோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னா ராஜாங்கம் கொலையாளி கிடையாது, நிரபராதி, இதோ சக்தி உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்தை அங்க ஜட்ஜுமே விடுவிச்சிடுறாரு.